சமீபத்துல வேள்பாரி புத்தகத்துடைய வெற்றி விழா நடந்திருக்கு. வேள்பாரி புத்தகத்துல 1000 பதிப்புகள் விற்பனை செய்யப்பட்டத கொண்டாடும் வகையில இந்த விழா நடைபெற்றுள்ளதாம். இந்த விழாவுல ஷங்கர், நீயா நானா கோபிநாத் உள்பட பலருமே கலந்து கொண்டாங்க. இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுமே கலந்து கொண்டிருக்காரு. இந்த விழாவுல பேசிய ரஜினிகாந்த் அவர்கள், புத்தகங்களை பற்றி பேசும் ஒரு ஹீரோ வேண்டுமென்றால் சிவகுமார் இருக்காரே, இந்த வயதிலுமே அவருடைய ஞாபக சக்தி என்ன வியக்க வைக்குது. தான் படித்த அத்தனை புத்தகங்களை பற்றியுமே அவர் ஞாபகமாக பேசுவார். அதே போல கமலஹாசன் இருக்காரு. எவ்வளவு படிச்சிருக்காரு, புத்தகங்களை பற்றி அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. சோ அப்படி இருக்கும் பொழுது 75 வயசுலயுமே கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு ஸ்லோ மோஷன்ல நடக்கிற என்னையே இந்த விழாவுக்கு அழைத்தாங்க அப்படின்னு சிலர் நினைக்கலாம். சோ இந்த பேச்சு தான் ரசிகர்களை வியக்க வச்சிருக்கு. கண்டிப்பாக வேற எந்த ஒரு நடிகருமே இது போல பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்றது அனைவருடைய கருத்தாகவுமே இருந்துட்டு இருக்கு. மாஸ் ஹீரோக்களை பற்றி உயர்த்தி பேசி தன்னை தானே விமர்சித்துக் கொள்வதெல்லாம் மிகப்பெரிய விஷயமாகும். சினிமா துறையில மட்டும் இல்ல, வேற எந்த துறையிலுமே இது போல ஈகோ இல்லாமல் பேசுவது அப்படின்றது இயலாத காரியம். எதை பற்றியுமே கவலைப்படாமல் ரஜினிகாந்த் அவர்கள் கமல் அவர்களை பற்றி இப்படி உயர்வாக பேசுவது, கண்டிப்பாக வேற எந்த ஒரு நடிகருமே இதனை செய்ய மாட்டாங்க அப்படின்னு கமல் அவர்களுடைய ரசிகர்களே சமூக வலைத்தளங்கள்ல ட்வீட் போட்டுட்டும் இருக்காங்க. சோ ரஜினிகாந்த் சார் பேசியது பற்றி தான் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல கலகலப்பாக போயிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.